அளவுக்கு மிஞ்சினா அமிர்தமும் நஞ்சுன்னு நம்ம பெரியவங்க சும்மாவா சொன்னாங்க? ஒரு செல்ல நாய்க்கு அதோட உரிமையாளர் காட்டுற அன்பே ஒரு பெரிய நோயா மாறுனா என்னாகும்? ஜேம்ஸ் ஹெரியட் எழுதின அ ட்ரயம்ஃப் ஆஃப் சர்ஜரி, அதாவது அறுவை சிகிச்சையின் வெற்றிங்கிற இந்த கதை ட்ரிக்கின்னு ஒரு நாய் மூலமா நமக்கு இதை ரொம்ப அழகா சொல்லுது. ஆனா இங்க வர்ற அறுவை சிகிச்சை நீங்க நினைக்கிற மாதிரி கத்தி ஆபரேஷன்லாம் கிடையாது. அப்போ உண்மையான சிகிச்சை என்ன? வாங்க இந்த சுவாரஸ்யமான கதைக்குள்ள போய் தெரிஞ்சுக்கலாம். இதோ இவர்தான் நம்ம கதையோட ஹீரோ, ட்ரிக்கி. பார்க்கவே ரொம்ப பாவமா இருக்காரு இல்லையா? இவருக்கு வந்த நோயோட பேர் என்ன தெரியுமா? அளவு கடந்த அன்பு. ஆமாங்க, நீங்க கேட்டது சரிதான். பாசமே ஒரு நோயா மாறி ட்ரிக்கிய இந்த நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டுருக்கு. அந்த அன்பு அப்படி என்ன மோசமான விளைவுகளை ஏற்படுத்துச்சுன்னு பார்க்கலாமாங்க? சரி, ஒரு செல்ல பிராணிக்கு நாம கொடுக்கற அன்பு அதுவே அதோட ஆரோக்கியத்தை எப்படி கெடுக்கும்? ட்ரிக்கி விஷயத்துல இந்த அளவுக்கு அதிகமான செல்லம் என்ன மாதிரியான பிரச்சனைகளை எல்லாம் உண்டாக்குச்சுன்னு முதல்ல விரிவா பார்ப்போம். திருமதி பம்ப்ரியோட இந்த வார்த்தைகளை கொஞ்சம் கேளுங்களேன். இது வெறும் பாசம் மாதிரி தெரியல, இது ஒரு பலவீனம். தன்னோட செல்லம் ஆசையா கேக்குதுங்கிறதுக்காக அதுக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு ஒரு நிமிஷம் கூட யோசிக்காம எல்லாத்தையும் கொடுக்கறது தான் இங்க பிரச்சனையே ஆரம்பிக்குது. அந்த தவறான அன்போட விளைவுகள் ரொம்பவே அதிர்ச்சியா இருந்துச்சு. பாருங்க, ட்ரிக்கி ஒரு உப்பிய சாசேஜ் மாதிரி வீங்கி போயிட்டான். கண்ணுல கொஞ்சம் கூட ஜீவனே இல்ல. எப்பவும் ஒரு மாதிரி சோர்ந்து போய் கிடக்குறான். அவனுக்கு ரொம்ப பிடிச்ச சாப்பாட்டை கொடுத்தா கூட வேண்டான்னு முகத்தை திருப்பிக்கிறான். ஒரு காலத்துல துள்ளி குதிச்சு விளையாடின நாய் இப்போ நகரக்கூட முடியாம ஒரு உயிரில்லாத பொருள் மாதிரி கிடக்குது. இந்த சூழ்நிலையில தான் நம்ம கதைக்கு ஒரு ஹீரோ மாதிரி என்ட்ரி கொடுக்கறாரு கால்நடை மருத்துவர் திரு ஹெரியட். ட்ரிக்கியோட நிலைமையை பார்த்த உடனேயே அவருக்கு புரிஞ்சிடுச்சு, இது சாதாரண உடல்நல பிரச்சனை இல்ல, இது ஒரு வாழ்க்கை முறை பிரச்சனைன்னு. அவர் திருமதி பம்ப்ரி கிட்ட ரொம்ப தெளிவா சொல்லிட்டாரு. இப்போ நீங்க ஒரு முடிவு எடுக்கலைனா உங்க நாயை நீங்க மொத்தமா இழக்க வேண்டியது வரும். ட்ரிக்கிக்கு தேவை மருந்தோ மாத்திரையோ இல்ல. திரு ஹெரியட்டோட பார்வையில அவனுக்கு தேவைப்பட்டது முற்றிலும் வேற ஒண்ணு. அவர் சொன்ன அந்த சிகிச்சை முறை திருமதி பம்ப்ரிக்கு பெரிய அதிர்ச்சியை கொடுத்தாலும் அது ஒண்ணுதான் ட்ரிக்கிய காப்பாத்த போற ஒரே வழியா இருந்துச்சு. திரு ஹெரியோட்டோட தீர்வு ரொம்ப சிம்பிள், ஆனா ரொம்பவும் கடினமானது. ட்ரிக்கிய அந்த செல்லம் கொஞ்சிற சூழல்ல இருந்து முதல்ல பிரிக்கணும். அவனை ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணணும். தன்னோட கண்ணையே பிரிஞ்சிருக்கிறது திருமதி பம்ப்ரிக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஆனாலும் தன்னோட நாயோட உயிரை காப்பாத்த அந்த வலியையும் அவர் தாங்கிக்க வேண்டியிருந்தது. இப்பதான் இந்த கதையோட தலைப்புல இருக்கிற அந்த சுவாரஸ்யமான ட்விஸ்டே வருது. டாக்டர் சொன்ன அறுவை சிகிச்சைங்கிறது கத்தியோ ரத்தமோ சம்பந்தப்பட்டது கிடையாது. அது ட்ரிக்கியோட வாழ்க்கை முறையை சரி செய்யற ஒரு சிகிச்சை. 2 நாளைக்கு சாப்பாடே கிடையாது, வெறும் தண்ணி மட்டும்தான். அதுக்கப்புறம் ரொம்ப கட்டுப்பாடான சாப்பாடு, கூடவே நிறைய உடற்பயிற்சி. சொல்லப்போனா இது ஒரு வாழ்க்கை முறை அறுவை சிகிச்சை. ஹாஸ்பிட்டல்ல ட்ரிக்கிக்கு வெறும் டயட் கண்ட்ரோல் மட்டும் சிகிச்சை கிடையாது. உண்மையான சிகிச்சை அவன் மத்த நாய்களோட சேர்ந்து வாழ்ந்ததுதான். வீட்ல ராஜாவா இருந்தவன் இப்ப மத்த நாய்கள் மாதிரி ஒரு சாதாரண நாயா அவங்களோட போட்டி போட்டு வாழ வேண்டியிருந்தது. இந்த புது அனுபவம் அவனை எப்படி மாத்துச்சுன்னு பார்ப்போம். இந்த மாற்றம் எவ்வளவு வேகமா நடந்துச்சுன்னு பாருங்களேன். முதல் நாள் மத்த நாய்களுக்கு அவன் ஒரு சுவாரஸ்யமே இல்லாத பொருள். ஆனா 2வது நாளே அவன் சுத்தி முத்தி என்ன நடக்குதுன்னு கொஞ்சம் ஆர்வம் காட்ட ஆரம்பிக்கிறான். 3வது நாள்ல அவன் சாப்பாட்டுக்காக போராட ஆரம்பிக்கிறான். மத்த நாய்களோட சேர்ந்து ஓடுறான். அவனோட இயல்பான நாய் குணத்துக்கு அவன் திரும்பி வந்துட்டான். இதுதான் உண்மையான முன்னேற்றம். இந்த 2 படங்களுமே 1000 வார்த்தைகளுக்கு சமம். ஒரு பக்கம் சோகமா நடக்கவே கஷ்டப்படுற ஒரு நோயாளி நாய், இன்னொரு பக்கம் துள்ளி குதிச்சு உடம்பெல்லாம் மசில்ஸோட காத்துல பறக்கிற ஒரு ஆரோக்கியமான நாய். இதுதான் திரு ஹெரியட்டோட சிகிச்சைக்கு கிடைச்ச வெற்றி. ட்ரிக்கி நல்லபடியா தேறிட்டு வந்தான். ஆனா திருமதி பம்ப்ரியால சும்மா இருக்க முடியலையே. தன்னோட நாய்க்கு சக்தி கொடுக்கணும்னு ஒரு நல்ல எண்ணத்துல அவர் ஹாஸ்பிட்டலுக்கு சில பொருட்களை அனுப்ப ஆரம்பிச்சாங்க. ஆனா அந்த பொருட்கள் ஒரு எதிர்பாராத ரொம்பவே காமெடியான விளைவை ஏற்படுத்துச்சு. ட்ரிக்கி நல்லா ஆகிறதுக்கு வெறும் தண்ணியும் சாதாரண சாப்பாடும் போதும்னு திருமதி பம்ப்ரியால ஏத்துக்கவே முடியல. அவர் ரொம்ப பலவீனமா இருக்கான்னு அவங்களே கற்பனை பண்ணிக்கிட்டு அவனுக்கு சத்து கொடுக்க சில பொருட்களை அனுப்ப ஆரம்பிச்சாங்க. அது என்னவா இருக்குன்னு உங்களால யூகிக்க முடியுதா? முதல்ல 2 முட்டை வந்துச்சு, அப்புறம் வைன் பாட்டில்ஸ் வந்துச்சு, கடைசியா பிராண்டி வரைக்கும் வந்துருச்சு. இது எல்லாமே ட்ரிக்கியோட ரத்த விருத்திக்காகவாம். ஆனா திரு ஹெரியட்டுக்கு தெரியும் ட்ரிக்கிக்கு இது எதுவுமே தேவையில்லைன்னு. இவ்ளோ நல்ல பொருட்களை வீணாக்கா மனசு வராம டாக்டரும் அவரோட ஸ்டாஃபும் அவங்களோட சாப்பாட்டை கொஞ்சம் மேம்படுத்திக்கிட்டாங்க. அந்த சில வாரங்கள் ஹாஸ்பிட்டல்ல ஒரு கொண்டாட்ட காலம்னே சொல்லலாம். சரி, கொண்டாட்டங்கள் எல்லாம் முடிவுக்கு வந்துச்சு. ட்ரிக்கி இப்போ முழுசா குணமாயிட்டான். இப்போதான் உண்மையான கேள்வி வருது. இது யாருடைய வெற்றி? அறுவை சிகிச்சையோட வெற்றியா இல்ல வேற எதனோட வெற்றியா? வாங்க கதையோட இறுதிக்கட்டத்துக்கு போலாம். வெறும் 15 நாள்ல நடந்த ஒரு அற்புதம் இது. கொழுத்து சோர்ந்து கிடந்த அந்த உடல் இப்ப தசையெல்லாம் இறுகி ஒரு மின்னல் வேகத்துல ஓடுற சக்தியா மாறியிருந்தது. இது வெறும் உடல் மாற்றம் கிடையாது, இது ஒரு புத்துயிர். அந்த சந்திப்பு ரொம்பவே எமோஷனலா இருந்துச்சு.
கார் கதவு திறந்ததும் ட்ரிக்கி ஒரு புல்லட் மாதிரி பாஞ்சு போய் திருமதி பம்ப்ரியோட மடியில தஞ்சம் புகுந்தான். தன்னோட நாயோட இந்த புது ஆரோக்கியமான உருவத்தை பார்த்து திருமதி பம்ப்ரியோட கண்ணுல தார தாரையா ஆனந்த கண்ணீர் வழிஞ்சது. அந்த ஆனந்த கண்ணீரோட திருமதி பம்ப்ரி சொன்ன அந்த வார்த்தைகள் தான் இந்த கதையோட ஹைலைட்டே. ஓ திரு ஹெரியட், இது அறுவை சிகிச்சையின் வெற்றி! பாவம், அவர் என்னமோ தன்னோட நாய்க்கு ஏதோ ஒரு பெரிய ஆபரேஷன் பண்ணி தான் அவன் குணமாயிட்டான்னு நம்பிட்டு இருக்காங்க. திருமதி பம்ப்ரி அது அறுவை சிகிச்சையின் வெற்றின்னு சொன்னாங்க. ஆனா நாம கேட்க வேண்டிய கேள்வி இதுதான்: உண்மையான சிகிச்சைங்கிறது ஒரு மெடிக்கல் ப்ரொசீஜரா இல்ல சாதாரண பொது அறிவா? சில நேரங்கள்ல அன்புங்கிறது செல்லம் கொடுக்கறதுல இல்ல, எது சரி எது தேவையோ அதை செய்யறதுல தான் இருக்கு. அது நம்ம செல்லப்பிராணிகளா இருந்தாலும் சரி, நம்ம வாழ்க்கையில இருக்கிற மத்த உறவுகளா இருந்தாலும் சரி. சில சமயம் கடுமையான அன்பு தான் உண்மையான அன்பா இருக்க முடியும் இல்லையா? நீங்க என்ன நினைக்கிறீங்க?